தினமும் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா? உண்மையா இது? சிலர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அப்போ தான் உடலுக்கு நல்லது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிலர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும், அப்போ தான் உடலுக்கு நல்லது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு. தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தாங்க. தண்ணி நிறைய குடித்தா தான் உடல் குளிர்ச்சி ஆகும், உடல் சுத்தமாகும், சிறுநீர் பாதைகள்லாம் சுத்தமாகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், அளவு தான் என்னங்க தான் ஒரே குழப்பமாக இருக்குது. கோடை காலத்தில் கொத்தனார் சுட்டெரிக்கும் வெயிலில் வேர்வை சிந்த சிந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். குடங்குடமாக தண்ணி குடிப்பார். 10 லிட்டர் தண்ணி குடித்தாலும் ஒரு சொட்டு மூத்திரம் வராது. மூத்திரம் போட்டால் கடுக்குது அப்படிம்பார். மழை நேரத்தில் விரைச்சிட்டு உட்காந்துருப்போம், தண்ணியே குடிச்சிருக்க மாட்டோம். எங்கேருந்தான் வருதுன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 10 மட்டும் மூத்திரம் போவோம். இதுலேருந்து என்ன தெரியுது? தண்ணி குடிப்பதற்கான அளவு அவரவர் உடம்புக்கு தகுந்தவாறு, கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறுபடுதுங்க. தண்ணி எவ்வளோ குடிக்கணும்னா தாகம் தீர குடிக்கணும். தாகம் எடுத்தால் தாகத்தை அடக்க வைக்க வேண்டாம். எவ்வளவு குடிக்கணும்னு தாகம் எடுக்குதோ அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது, அதுதான் அதனுடைய அளவு. தண்ணி குடிக்கிறது குழாய் தண்ணி, ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணியை குடிங்க. தயவு செஞ்சு அந்த ஆரோ தண்ணியை குடிக்காதீங்க. ஆரோ வாட்டர், மினரல் வாட்டர்கள் அதை குடிக்காதீங்க. ஒரு சின்ன சாம்பிள் பாருங்கள். ஒரு தொட்டியில் ஆரோ வாட்டர், மினரல் வாட்டர் ஊற்றி அதில் ஒரு மீனை பிடிச்சி போடுங்க, கொஞ்சம் நேரத்தில் மீன் செத்து போகும். ஆரோ வாட்டர், மினரல் வாட்டரை சோறாக்கிட்டு மிச்ச சோத்தை அந்த ஆரோ வாட்டர் தண்ணியால் ஊற்றி வைங்க. காலையில் அது பழைய சோறாக மாறி இருக்குமானா மாறி இருக்காது. போட்ட மாதிரியே சோறு பயிராகவே இருக்கும். இதில் என்ன தெரியுது? அதில் எந்த உயிர் அணுக்களும் இல்லை, உயிர் அணுக்களும் உற்பத்தி ஆகாது. செத்து போன தண்ணி அது. தயவு செஞ்சு அந்த தண்ணி குடிக்காதீங்க. தாகம் வடங்க மாட்டேங்குது, உப்பாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆரோ வாட்டர் மிக்ஸ் பண்ணியாவது இந்த குழாய் தண்ணியை குடிங்க, அதுதான் நல்லது. சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்புறமா ஸ்வைப் பண்ணி விடுங்க. நன்றி.